டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். அரசர் காலத்தில் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களுக்கு திருப்பணி. 1000 கோடி ரூபாய் செலவில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜகவின் ஒரு அணியாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பீகாரில் மிகப்பெரிய சதி நடப்பதாகவும் புகார். குரூப் 4 வினாத்தால் கசிந்ததாக வெளியான தகவல். டிஎன்பிஎஸ்சி தலைவர் மறுப்பு. திருப்பதி தேவஸ்தானத்தில் மாற்று மதத்தினர் 1000 பேர் பணிபுரிவதாக மத்திய அமைச்சர் பண்டி சஞ்சய் தகவல். விசாரணை நடத்தவும் வலியுறுத்தல். ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் 2வது பாடல் வெளியானது. வைபை உருவாக்கிய மோனிகா பாடல். இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 63 திருக்கோவில்களை அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதன் மூலம் நமது கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கால பெட்டகங்களாக திகழும் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோவில்களின் தொன்மை மற்றும் கட்டிடக்கலை போன்றவற்றை வருங்கால தலைமுறையினரும் அறிந்து கொள்ள பேருதவியாக அமையும் என்று தெரிவித்தார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை தினத்தையொட்டி ஒன்றிய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், பழனிசாமியும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டுடன் அல்ல, டெல்லியுடன் நிற்கிறார்கள். அவர்கள் நமது முன்னேற்றத்திற்காக நம்மை தண்டிக்கும் நியாயமற்ற எல்லை நிர்ணயத்தை ஆதரிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தலை வணங்காது என்றும் நமது மண், மொழி, மானம் பாதுகாக்க ஓரணியில் திரள்வோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதைப் போல தெரிகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 6 புகார்களை வைத்துள்ளனர். அவற்றை ஒவ்வொன்றாக பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் கூறினர். இது தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என்று கேட்டனர். தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் ஆணை பிறப்பிக்காவிடில் அரசியல் சாசன கடமையை செய்ய தவறுவதாகும் என்றும் அதிமுக விவகாரம் குறித்து ஜூலை 21க்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தனது வீட்டில் ஓட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விருதாச்சலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தனது வீட்டில் ஓட்டு கேட்கும் கருவி இருந்ததை 2 தினங்களுக்கு முன்புதான் கண்டுபிடித்ததாகவும் கூறினார். லண்டனில் இருந்து வாங்கப்பட்டுள்ள விலை உயர்ந்த ஓட்டு கேட்கும் கருவி அது என்றும், யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்று ஆராய்ச்சி செய்து வருகிறோம் என்று ராமதாஸ் கூறினார். கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் இடையே சன் தொலைக்காட்சி குழும பங்குகள் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல் முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது. சன் தொலைக்காட்சி குழும பங்குகளை கலாநிதி மாறன் தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டதாக அவரது சகோதரர் தயாநிதி மாறன் புகார் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக 2 நோட்டீஸ்களையும் அவர் அனுப்பியிருந்தார். இந்த சூழல் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலையிட்டு பேசியதாகவும் இதில் இருவரும் சமரசத்திற்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனாலும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை, விவரங்களும் வெளியாகவில்லை. பாஜகவின் ஒரு பிரிவாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவின் தலைநகரமான புவனேஸ்வரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழை மக்களிடமிருந்து செல்வத்தை திருடும் வேலையை மட்டுமே ஒடிசா பாஜக அரசாங்கம் செய்கிறது என்று கூறினார். மகாராஷ்டிராவில் தேர்தல் முறைகேடு செய்யப்பட்டதைப் போல பீகாரிலும் தேர்தல் முறைகேடு மேற்கொள்ள முயற்சி நடக்கிறது என்றும், இதற்காக தேர்தல் ஆணையம் ஒரு புதிய சதித்திட்டத்தை தீட்டியுள்ளதாக ராகுல் காந்தி கூறினார். திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் மாற்று மதத்தினர் 1000 பேர் வேலை செய்வதாக மத்திய அமைச்சர் பண்டி சஞ்சய் குமார் திடீரென்று தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து மதம் மற்றும் சனாதனத்தின் மீது நம்பிக்கை இல்லாதோர் எப்படி திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரியலாம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே ரஜினி நடித்த கூலி திரைப்படத்தின் 2வது பாடல் வெளியானது. பூஜா ஹெக்டே சிறப்பு நடனமாடியுள்ள மோனிகா என்ற பாடல் வைபை உருவாக்கியுள்ளது. ஜெயிலர் படத்தில் தமன்னா நடனமாடிய காவாலா பாடல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் பூஜா ஹெக்டே நடனம் கை கொடுக்கும் என்று லோகேஷ் கனகராஜும் நம்பியுள்ளாராம். 10 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.